ஹாய், திஸ் இஸ் வெங்கட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாஸ்டர் வெங்கட் யூடியூப் சேனலு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாதா ஜிம் தான். அவர் பேர் வந்து சபாபதி மாஸ்டர். சாதா ஜிம்மில் தான் முதல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இதில் சத்ரு மாஸ்டர் அவர் தான் நம்ம செங்கை மாவட்டத்தில் இப்போதைக்கு பொருளாளர் இருக்கார். அவர் என்ன பண்ணாருன்னா, இவர் நல்லா இருக்கார், இவர் பண்ண வைப்பான்னு முதல்ல என்ன 4 மெடல்ஸ் பண்ண வச்சாங்க. அதில் ப்ளேஸ் பண்ணாட்டி எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா முதல் அனுபவம், போஸ்டிங் கூட பண்ண தெரியாது. அங்கே ஒரு தம்பி கணேசங்கிறவர் தான் எனக்கு கோச்சிங் சொல்லி கொடுத்து என்ன அந்த காம்படிஷன் பண்ண வச்சார். அதுக்கப்புறம் நல்லா பண்ணணும்னு கேட்டு தான் மாஸ்டர்கிட்ட ஏகாம்பர மாஸ்டர் கிட்ட இவர் இல்லை, அவர் இல்லை, தெய்வமாயிட்டார். அவர் தான் ரெடி பண்ணார். முதல் பிளேஸு இதே மண்டபத்தில் தான் 4th பிளேஸ் பண்ணோம். இது நம்ம அரசன் தான் நடத்தினார். மிஸ்டேட்டியாக பண்ணிட்டு அவருடைய செலிப்ரேஷன் தான். அதில் 4th பிளேஸ் பண்ணேன் 95. அதுக்கப்புறம் தொடர்ந்து காம்படிஷன் பண்ணல. 4th மெடல் பண்ணல, ஒரு மெடல் கூட பண்ணல. 4th 5th இதே தான் பண்ணியிருக்கேன். மெடலில் போகிற மாதிரி போயிட்டு வெளியே வந்து அதுக்கப்புறம் பசங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க என்னால் கண்டினியூவாக அதில் போய் செய்ய முடியல. ஆனால் நீங்கள் பெருசாக அச்சீவ் பண்ணலாம் கூட பல பேருக்கு முன் உதாரணமாக காட்டுறீங்க. கண்டிப்பாக நிறைய உங்களோட இன்ஸ்டா பேஜ். ப்ராக்டிக்ஸ் நான் எப்பயும் விடலை. எப்பயுமே காலைல வாக்கிங் போவேன். எனக்கு காலைல 4 மணிக்கெலாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் கரெக்டாக ரெகுலராக பண்ணிடுவேன். அப்போ இதை பாடி பில்டிங்காக விட்டேன் இந்த 18 வருஷமாக. அதாவது லாஸ்ட்டில் 98 வரைக்கும் பண்ணேன், அதோட விட்டேன். திருப்பி எப்படி மைண்ட் வந்தது? இப்போ கரெக்டாக 1 இயர் ஆச்சு. எப்படி மைண்ட் வந்தது திருப்பி? 1 வருஷம் ஆச்சு. இப்போ 1 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு சரி பண்ணுவோம், பசங்களாம் நீங்கள் பண்ணுங்க, பழைய பிடிக்கும். நம்ம வீட்டாண்டே சதீஷ்குமார் இந்தியா இது தமிழ்நாடுலாம் பண்ணியிருக்கோம். அவர் ஜிம்மில் பண்ண ஃபஸ்ட்டு காம்படிஷனை டிஸ்ட்ரிக்டில் 4th பிளேஸ் பண்ணேன்.
அற்புதமான அப்படின்னு தமிழ்நாட்டுல யாரும் ஒருத்தர் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம அர்ஜுனா விருது பாஸ்கர். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எல்லா பெட்டிலையுமே அவரை சொல்லியிருப்பேன். அர்ஜுனா விருது பாஸ்கர் தமிழ்நாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சி அவரை மாதிரி வரணும்னு கேட்டு ரொம்ப அதே மாதிரி அதான் இதில் முதல் நான் பண்ணும்போது இவர் அடுத்து அவர் மிஸ் இந்தியா பண்ணிட்டு வந்து பண்ணார். உள்ள வரும்போது ஃபுல்லாக அவர் கட் அவுட் தான் அப்படியே இருந்துச்சு. அவரும் என்னுடைய ஓகே. ஃபாரினர் கேட்டால் அர்னால்டு தான். ஃபாரினர்ஸு அர்னால்டு தான் என்னுடைய மோட்டிவேஷன் அவர் பார்த்தா நம்ம இப்படி வரணும் அப்படின்னு. அப்படின்னு. ஓகே. இப்போ உங்களை யார் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு? இப்போ மணி மாஸ்டர் தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் என்ன எல்லாமே அவர் தான். இப்போதைக்கு இப்போ வந்து அவர் தான் என்னோட வயசில் சின்னவர் தான் இருந்தாலும் அவர் ரொம்ப பெரிய உள்ளவங்க கொண்டவர். நம்மளோட சின்னவங்களாக இருந்தாலும் நமக்கு அவங்க குரு. அவங்க சொல்கிறத கேட்டு நானும் பணிஞ்சு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த காம்படிஷன் நல்லா பண்ணுவேன். தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் எனக்கு வந்து இந்த வாட்டர் கட்டில் கூட எனக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் மெடல் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த தடவை மெடல் பண்ணுறீங்க. அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டோடு நிற்காமல் நேஷ்னல்ஸும் ஏஷியா வேர்ல்டு லெவலில் போயிட்டு நீங்கள் பெரிய லெவலில் வரணும். ஆசை இருக்குது, பெரிய லெவலில் ஆசை இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே நிறைய ஆசை இருக்குது. தேங்க்யூ. நன்றி.